ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயன் பாப்பாவுடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்த மினி விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. லஞ்சுக்கு பிரியாணி தான் செய்ய போறோம். ஸோ பிரியாணி சைடுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன். அரிசி பாயில் பண்ணதுக்காக ஒரு டபரால தண்ணி போட்டு மூடி வச்சுட்டேன், நல்லா கொதிக்கட்டும்னு. இப்போ பிரியாணி கிரேவி செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானமே லவங்கு, பட்டை, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த சைடு கேப்ல தயிர் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினாலுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு வதங்கணும், அப்புறம் நல்லா இருக்கும். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க ஒரு 3/4 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி இருக்கு இல்லையா, அதுவும் நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஒரு 6-5, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். இந்த பிரியாணி செய்கிற மெத்தட் பண்ணால் ரொம்பவே ஈஸியான மெத்தட் அண்ட் டேஸ்ட்டுமே பண்ணால் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் வந்தாலே போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல வரும், மறக்காம பாருங்க. பாய்.